அனைவருக்கும் வணக்கம். இன்று விருதுநகர் மாவட்டம் தாயல்பட்டி ஊராட்சி கோட்டையூர் கிராமத்திலிருந்து ஊர் பெரியவர்கள் எல்லாருமே இன்று வந்திருக்காங்க. இளைஞர்களும் வந்திருக்காங்க. எங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் 3 நாள் அந்த கோட்டையூர்ல தங்கி மாநாடு நடத்தியவர். அந்த ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சிறையில் இருக்கும் பொழுது இந்த கோட்டையூர் கிராமத்தில் உள்ள இளைஞர்கள், அப்போது உள்ள இளைஞர்கள் அனைவருமே தாடி வளர்த்து ஐயா சிறையில் விட்டு வெளியே வர தண்டி நாங்க தாடி வளர்ப்போம்னு சொல்லி தாடி வளர்த்தவங்க. இப்படி முழுக்க ஐயாவின் மீது பற்று கொண்ட அந்த கோட்டையூர் கிராமத்தில் இருந்து ஊர் பெரியவர்களா இணைந்து எசக்கி ராஜாவை எப்படியாவது போய் பார்க்கணும், பார்த்துட்டு அவருக்கு கை குலுக்கி உங்களுடைய பணிகள் எல்லாம் மிகவும் அருமையாக இருக்கு, நல்லா இருக்கு தம்பி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்க பின்னாடி நாங்க எல்லாரும் இருக்கோம்னு சொல்லி சொல்லதுக்காண்டி எல்லாரும் வந்திருக்காங்க. உண்மையிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிற சந்தோஷம் படுதேன். இந்த சமூகத்திற்கு அல்லும் பகலும் உழைக்கிறதில் இதெல்லாம் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகுடம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எங்க ஊருக்கு எப்படியாவது எங்க மக்களிடையே நீங்க பேசணும் தம்பி அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் எல்லாரும் சொன்னாங்க. எங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் காலடிப்பட்ட அவர் தங்கியிருந்த அந்த ஊர்ல நான் போய் என் மக்களை பார்த்து பேச போறேன் அப்படின்னு நினைக்கும் போதே உண்மையில எனக்கே எப்படின்னா நெகிழ்ச்சியா அளவில்லா ஒரு சந்தோஷத்துல நான் இருக்கிறேன். எங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர் தெய்வமாக இருக்கிறார் என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். வழிகள் 1000 இருந்தாலும் இது போன்று எங்களுடைய மக்கள் என்னை தேடி வாழ்த்தும் போது நான் உற்சாகமா இருக்கிறேன். இத்தனை பெரியவர்களும் என்னை வாழ்த்தும் என்னை நினைச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. நல்லா இருக்கணும். இப்படி நாடு முழுவதும் உள்ள என் சமூகத்தை சேர்ந்த பெரியவர்கள், உறவுகள், பெண்கள் எல்லாரும் நான் நல்லா இருக்கணும்னு அவங்க மனசுக்குள்ள நினைக்க போய் தான் நான் இன்னமும் உங்களுக்காண்டி 24 மணி நேரமும் ஓடக்கூடிய சக்தியே எனக்கு அங்கிருந்து தான் வருகிறது என்பதை நான் இந்த நேரத்துல தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையில மனசார நான் சந்தோஷப்படுறேன். உங்க எல்லாருடைய நம்பிக்கைக்கும் பாத்திரமா நீங்க எப்படி என்னைய எதனால நம்பி இந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கீங்களோ அந்த பாசத்துக்கு நம்பிக்கையோட தான் நான் கடைசி வரைக்கும் இருந்து உங்களுக்காக பணி செய்வேன்னு சொல்லி இந்த நேரத்துல தெரிவிச்சு கொடுத்தேன். கோட்டையூர் கிராம மக்கள் அனைவருக்கும் ஊர் பெரியவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை பதிவு செய்தேன்.